श्रीमान् वेङ्कटनाथार्य कटार्किकचेतरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्परायै नमः. போன ஸ்லோகத்துல இந்த பிரபஞ்சமே நிச்சயை பொய்யா இருக்கு. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா திருஷ்யத்வா, அறியப்படுவதால் அப்படின்னு அவ சொன்னான். அந்த தர்க்கமே தவறானது, அந்த தர்க்கமே தவறானது அப்படின்னு சொல்லிட்டு பேசி நிரூபிச்சோம். அதுல ஒரு விஷயம் சாதிச்சார். லோக மரியாதையே நீங்க விட்டுட்டீங்களே, வியவஸ்தையே விட்டுட்டீங்களே. லோக வியவஸ்தை என்ன இருக்கோ அதைதானே நம்ம சொல்லணும். அந்த வியவஸ்தைய விட்டுட்டு மாறக்கூடாது. நீங்க லோக வியவஸ்தையே விட்டுட்டு இஷ்டத்துக்கு கல்பிக்கிறீங்களோ. கேட்டா அதுக்கு அர்த்தாபத்தி, ஸ்ருத அர்த்தாபத்தி, திருஷ்ட அர்த்தாபத்தி அல்லது அனுமானம் அப்படின்னு சொல்றீங்களோ. நீங்க அறியப்படுவதால் பொய் அப்படின்னு சொன்னாக்கா அறியப்படுவது அனைத்தும் பொய்யா இருக்கான்னா அனைத்தையும் உண்மையாவே இருக்கே, நான் அனுபவிக்கிறவை அப்படின்லாம் சொல்லி இந்த மாதிரி தவறு இல்ல. அடவாதம் பண்றோம்னு சொன்னாக்கா அப்படியான நாங்களும் அடவாதம் பண்ணிட்டு போறோம். ஏதாவது ஒரு பைத்தியம் சொன்னாக்கா எல்லாம் சித்திச்சிரும்னா அதே பைத்தியம் சத்தியம் சொல்லிட்டு போட்டுவேன், அது சித்திக்குமா? அதனால இந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சாதிச்சார். அந்த விஷயத்தை ஸ்பஷ்டீகரணம் பண்ணணும். அதாவது லோக வியவஸ்தைய மீறி சொல்லக்கூடாது. லோகத்துல என்ன வியவஸ்தை இருக்கோ அதற்கு அனுகுணமாகத்தான் நாம பிரவர்த்திக்க வேணும் அப்படின்றத இப்ப சாதிக்க போற. அதை எப்படி சாதிக்கிற அப்படின்னா, நீ சொல்ற நித்தியாத்வம்னு ஒண்ணு சொல்றீங்க, பொய்யா இருக்கிறதுன்னு நீ சொல்ற. அந்த பொய்யா இருக்கிறதுன்னு என்ன நீ சொல்லு. அனுமான பிரயோகத்துல சாத்தியமானது மித்யை அப்படின்னு சொல்லிருக்க. அதாவது விமதம் மித்யா திருஷ்யத்வாத் சுத்திகாரகவத் அப்படின்னு நீ சொன்ன. இந்த மாதிரி சொல்லச்சு அந்த மித்யான்னு ஒண்ணு சொல்றியோ இல்லையோ அப்படின்னா பொய்யாயிருக்கும் தன்மை மித்யாத்வம் அப்படின்னு அர்த்தம். அந்த மித்யான்னு என்ன அர்த்தம் சொல்லு. ஒவ்வொன்றத்தையா கண்டிக்க போற. அதுல இந்த சாத்தியமா இருக்கக்கூடிய பொய் அப்படின்றது பொய்மை, பொய்யாயிருக்கும் தன்மை அப்படின்னு சொல்லணும். அத என்னன்னு சொல்ல போறேன். அதனுடைய விளக்கம் என்ன? இத சத்தியத்தை காட்டிலும் வேறுபட்டது அப்படின்னு சொல்றியா? சத்தியத்தை காட்டிலும் வேறுபட்டது அப்படின்னு சொல்றியா? அல்லது பிரம்மத்தை காட்டிலும் வேறுபட்டது அப்படின்னு சொல்லுவியா? அல்லது ஏதோ ஒண்ணு அப்படின்னு சொல்றியா? அல்லது துச்சம், இல்லவே இல்லாதது அப்படின்னு சொல்றியா? சூன்யம்னு சொல்றியா? இந்த மாதிரி விகல்பம் பண்ணிட்டு இது நிறைய இருக்கு. ஒவ்வொரு விகல்பத்திலையும் இன்னும் நிறைய தோஷங்கள்லாம் விகல்பம் பண்ணி தோஷிக்க போறாரு. கொஞ்சம் இதுவாதான் கடினமாதான் இருக்கும். ஆனால் இந்த தர்க்கத்தை ரசிச்சா ரொம்ப அழகா இருக்கும். அது வாதங்கள் தானே, அழகா இருக்கும். அது கொஞ்சம் புரிஞ்சுட்டு ரசிக்கணும். அது உங்களால முடியும்னு நம்பிக்கை இருக்கு. இப்போ இதுல நிறைய விகல்பங்கள்லாம் இருக்கிறதுனால ஒவ்வொன்னா சொல்ல போறேன். ஒவ்வொன்னா சொல்லச்ச முதல் விகல்பம், ஒவ்வொரு ஸ்லோகத்தாலையும் ஒவ்வொரு விகல்பம் வரும். அதுல சத்தியேதரத்துவம் அப்படின்னு நீ ஒன்று சொல்ற. சத்தியத்தை காட்டிலும் வேறுபட்டது எதுவோ அதுதான் நித்தியாத்வம் அப்படின்னு சொல்லணும். பொய்மை அப்படின்னாக்கா சத்தியத்தை காட்டிலும் வேறுபட்டது அப்படின்னு நீ சொல்ல போற. அந்த சத்தியேதரத்துவம்ன்றது என்னது? ஏதோ ஒரு வஸ்து இருக்குது, அதை காட்டிலும் வேறுபட்டது அப்படின்னு நீ அர்த்தம் பண்ணிக்கிறியா? அதுக்கு பிரதியோகி கடம் இருக்கு, கடத்தினுடைய பிரதியோகி கடமின்மை, அது பொய் அப்படின்ற மாதிரி சொல்லுவியா? இந்த மாதிரி எப்படி நீ சொல்ல போற அப்படின்னா, இது கடத்தினுடைய இன்மை அதுதான் பொய் அப்படின்னு சொன்னாக்கா நாம கூட ஒத்துக்கணும். இப்ப கடம் இருக்கு,
கொஞ்ச நாள் கழிச்சு கடம் இல்லாம போயிடுறது. அததான் நீ சொல்றேன் அப்படின்னு சொன்னாக்க நாங்க கூட அதை ஒத்துன்றோம். ஏன்னா நம்ம சித்தாந்தத்துல உண்டு இல்லையா, கடம் அப்படின்னு சொன்னாக்க கடத்தினுடைய இன்மை அப்படின்னு அர்த்தம். அதை நாமளும் ஒத்துக்கிறவே. கடம் கடத்தினுடைய இன்மை, படம் படத்தினுடைய இன்மை, இந்த மாதிரிலாம் நம்ம சொல்றோம். அல்லது ஒவ்வொரு வஸ்துவுமே ஏதோ ஒரு வஸ்துவனுடைய இன்மை, அதை ஒத்துட்டு போறோமே. அந்த மாதிரி நாங்க எல்லாருமே ஒத்துன்னு போயிடும். ஆனா நீ இன்னொரு பட்சம் ஒண்ணு சொல்ல போற, சத்தியத்துவம் அப்படின்றது அதை காட்டிலும் வேறுபட்டது அப்படின்னு சொல்லணும். இப்போ அது அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ லோகத்துல சத்தியமா இருக்கக்கூடிய வஸ்துக்கள் இருக்கே, அந்த வஸ்துக்களை காட்டிலும் வேறுபட்டது பொய் அப்படின்னு நீ சொல்லணும். எல்லா வஸ்துக்களை காட்டிலும் வேறுபட்டது அப்படின்னு நீ சொன்னையானாக்கா, எல்லா வஸ்துக்களையும் வேறுபட்டதுன்றது என்ன, அந்த வேறுபட்டது ஒண்ணு சொன்ன பாருங்க, அதுவும் எல்லா வஸ்துலையும் அடங்கிடும். எல்லா வஸ்துலையும் அடங்கிடும். ஏன் அப்படின்னாக்கா, வேறுபட்டது என்ன இருக்கு? எல்லா வஸ்துக்களை காட்டிலும் வேறுபட்டது. உலகத்தில் எது எது இருக்கோ அதை காட்டிலும் வேறுபட்டது அப்படின்னு சொன்னாக்க எது இருக்கு? அதை காட்டு வேறுபட்டது யாரு இருந்தா? இந்த பிரபஞ்சத்துல நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கோம். அதை காட்டிலும் வேறுபட்டதுன்னு ஒண்ணு சொல்ல முடியாது. ஏன்னா தானும் அதில் அடங்கிடும் இல்லையோ, தானும் அடங்கிடும். தானும் அடங்கிட்டோம்னாக்க ஒன்னால அது எப்படி சொல்ல முடியும்? இப்ப இதுக்கு அவளுடைய பட்சம் ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. சத்தியம் அப்படின்றது 3 விதமான சத்தியங்களை அவத்தன் இருக்கான். பிராதிபாசிக சத்தியம், வியாவகாரிக சத்தியம், பாரமார்த்திக சத்தியம் அப்படின்னு 3 ஒத்தன் இருக்கா. இல்லாதது ஒண்ணு இருக்கிறதா தெரியறது, இது பிராதிபாசிகம் அப்படின்னு சொல்றார். அதாவது கயத்துல பாம்பு, கிழிஞ்சல்ல வெள்ளி, இத மாதிரி தெரியறது இல்லையோ, இதுக்கு பேரு பிராதிபாசிக சத்தியம் அப்படின்னு சொல்றார். வியாவகாரிக சத்தியம் அப்படின்னாக்க செயல்ல இருக்கிறதுன்னு ஒரு பட்சம் சொல்ற. செயல்ல, அதாவது இப்போ கடம் இருக்கு, இந்த கடம் நம்மளால உபயோகப்படுத்தப்படுறது, உபயோகப்படுத்தப்படுதுன்னு சொல்லுவோங்க. எவ்வளவு நாள் நம்மளால உபயோகப்படுத்த முடியுமோ அவ்வளவு நாள் அதை உபயோகப்படுத்திட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் அது போயிடுறது. உண்மையிலேயே அது இல்லதான். இல்லாத ஒண்ணுத்தை நாம என்ன பண்றோம்னாக்கா உபயோகப்படுத்திட்டு இருக்கோம். உபயோகப்படுத்திட்டு இருக்கிறதுனால அது பர்யந்தம். அல்லது ஒரு பாம்பு இருக்கு, அந்த பாம்பு என்னன்னா பாம்பு புத்துல இருக்கு, பாம்பு புத்துல பாம்பு இருக்கு. அது எவ்வளவு நாள் அது இங்க இருக்குமோ, இந்த பிரபஞ்சம் எவ்வளவு நாள் இருக்குதோ அவ்வளவு நாள் அந்த பாம்பு புத்துல அது இருக்கும். பாம்பு ஏதோ புத்துல பாம்பு இருந்துட்டே இருக்கும் இல்லையா, அதுதான் வியாவகாரிகம். அத மாதிரி இருக்கிறது வியாவகாரிகம். நாம இருக்கிறதுனா வியாவகாரிகம். இந்த பிரபஞ்சம் இருக்கிற பர்யந்தம் நாம இங்க இருப்போம், நாம இருந்துட்டு இருக்கோம். யாரோ இருந்தே இருப்போம், நம்ம பிறப்போம் இறப்போம் ஏதோ ஒண்ணு இருப்போம். ஆனால் அது யாராவது இருந்துட்டே தானே இருக்கும். இது வியாவகாரிக சத்தியம் அப்படின்னு அதவா சொல்றான். ஆனால் பாரமார்த்திகம்னாக்கா பரம புருஷார்த்தமா இருக்கக்கூடிய பிரம்ம ஒண்ணுதான் பாரமார்த்திகம். அது ஒன்றிதான் எப்பொழுதும் உண்மையா இருக்கு. மீதி எல்லாம் பிராதிபாசிகம், ஏதோ கொஞ்ச நாள் இருக்கும் அல்லது தவறா தெரியுது. விவர்த்தம்னு நம்ம பார்த்திருக்கோம், அந்த மாதிரி இருக்கிறது. அதே வியாவகாரிகம்னா அதுவும் ஏதோ கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுதான் போயிடுது. உபயோகப்படுத்துறதையும் உபயோகப்படுத்துறது, அதுக்கப்புறம் அது இல்லாம போயிடுது. அதே பிரம்மன்றது எப்பொழுதும் பாரமார்த்திகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க என்ன சொல்றீங்க அதுக்கு? பிரபஞ்சத்துல ரஜ்ஜு சர்ப்ப வைலட்சண்யம் ஒண்ணு இருக்குது, பிரம்ம வைலட்சண்யம் 2 இருக்குது. பிரபஞ்சத்துல ரஜ்ஜு சர்ப்ப வைலட்சண்யம், பாம்பு கயர், அந்த மாதிரி ஒரு வைலட்சண்யம் இருக்குது. பிரம்ம வைலட்சண்யம் ஒண்ணு இருக்குது, பிரம்மத்தை காட்டிலும் வேறுபட்டது. கயத்துல பாம்பு தோன்றது இருக்கு இல்லையா, அதை காட்டிலும் வேறுபட்ட தன்மை.
இப்படின்னு ரெண்டு இருக்குது. பிரம்மத்தை காட்டிலும் வேறுபட்டது இந்த பிரபஞ்சம். அத மாதிரி கயர்ல சர்ப்பத்தை பாக்குறோம், அந்த ஒரு ஞானம் வருது பாருங்க, அது உண்மையா இல்லதான். அந்த வைலட்சண்யம் கொஞ்சம் அது இந்த பிரபஞ்சத்துல இருக்கு அப்படின்னு நீ சொல்றியா? அது எங்களுக்கு சித்த சாதனம், அது சித்த சாதனம். ஏன் அப்படின்னா நாங்களும் அதை ஒத்துட்டு இருக்கோமே, பிரம்மத்தை காட்டிலும் வேறுபட்டது. சத்தியதரத்துவம்னாக்கா சத்தியத்தை காட்டிலும் வேறுபட்டது. அப்போ பிரம்மத்தை காட்டிலும் வேறுபட்டது நாம ஒத்துட்டு இருக்கவே, சர்வ விலட்சணம் பிரம்ம அப்படின்னு சொல்றோம். அப்போ அனைத்தை காட்டிலும் விலட்சணமா இருக்கு பிரம்மம். அப்போ பிரம்மத்தை காட்டிலும் நாமெல்லாம் விலட்சணமா இருக்கோம் அப்படின்னு தான் அர்த்தம் வருது. அதனால நமக்கு அது இஷ்டாபத்தி தான், நம்ம சந்தோஷம் நம்ம ஒத்துக்கணும். அது அப்படிப்பட்ட விஷயத்தை நீ சாதிக்கிற அப்படின்னு சொன்னியானாக்க அது சித்த சாதனம் தோணும். சித்திச்சதை போய் திருப்பி சாதிக்க கூடாது. அனுமானத்துல இது பெரிய தோஷம். எது சித்திச்சதோ அதை திருப்பி சாதிக்க கூடாது. அதை சாதிச்சாக்க சித்த சாதனம் ஒரு தோஷம் வருது. சித்த சாதனம் சித்தசீத சாதனம், எது சித்திச்சிருக்கோ அதையே சாதிக்கிறது. நெருப்பு சூடா இருக்கும், எல்லாருக்கும் தெரிஞ்சது. தெரிஞ்சதை போய் நெருப்பு சூடா இருக்கும் மொத்தம் சாதிக்கிறேன் அப்படின்னாக்கா நீ என்ன சாதிக்கிறது, நாங்க தான் அனுபவிச்சுட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்றோம். இப்ப இது சித்த சாதனம். இந்த மாதிரி சித்திச்ச விஷயத்தை சாதிக்கிறது அப்படிங்கிறது பெரிய தோஷம். ஆக நீ சத்தியதரத்துவம் அப்படின்றதுக்கு என்ன விளக்கம் கொடுத்த? பிரம்மத்தை காட்டிலும் வேறுபட்டது, கயறு பாம்பு அதை காட்டிலும் வேறுபட்டது அப்படின்னு இருக்கு. அப்படின்னா அது எங்களுக்கும் இஷ்டம்தான். அதனால அது சித்தசாதனன்ற தோஷமா போயிடும். இல்ல இல்ல, வியாவகாரிக சத்தியத்துவத்தை நிஷேதிக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். வியாவகாரிக சத்தியத்துவத்தை நிஷேதிக்கிறோம் எதுல? பிரபஞ்சத்துல. பிரபஞ்சத்துல வியாவகாரிக சத்தியம்னு ஒண்ணு கொஞ்சோ இருக்கிற வரையும் உண்மை, அதையே நிஷேதிக்கிறோம். அப்ப சித்தாந்தம் நீ தான் சொல்லிருக்க எல்லாம் வியாவகாரிக சத்தியம் தான். இப்ப நம்ம லோகத்துல அனுபவிக்கிறவன் எல்லாமே வியாவகாரிக சத்தியம்தான். விவகாரம், விவகாரம்னாக்க வியாபாரம்னு அர்த்தம். செயல், செயல்ல இருக்கிற பர்யந்தம் அது உபயோகப்படுறது. அதுக்கப்புறம் வியர்த்தமா போயிடுறது, தேவையில்லாம போயிடுறது. அத மாதிரி இந்த பிரபஞ்சம் கூட நம்ம இருக்கிறவங்க அனுபவிக்கிறோம், அதுக்கப்புறம் அது போயிடுறது. அப்படின்னு அந்த விஷயம் வந்து நீ வியாபாரிக சத்தியம் ஒத்துட்டு இருக்க, அதையே நிஷேதிக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க அப்போ அபசித்தாந்தம் வந்துடும். உன்னுடைய சித்தாந்தமானது தவறான சித்தாந்தம் அப்படின்னு ஆயிடும். அதனால இப்படி நீ வந்து இல்லாத ஒண்ணத்தை கல்பிக்கிறோம் கல்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னேனாக்க அப்ப என்ன ஆகும்? நெருப்புன்றது சுடும் அப்படின்னு சொல்றது. அப்ப நீ என்ன பண்ணுவ தெரியுமா? இருக்கிற விஷயத்த இல்லைன்னு தான் சொல்ற. அப்போ நெருப்பு சுடும் அப்படின்னா நெருப்பினுடைய ஔஷ்ணியம், உஷ்ணமா இருக்கிறது, அது கூட இல்லைன்னு நீ சாதிப்ப. அது நீ சாதிப்ப. சுவாமி பிராட்டிய விஷயம் சாதிக்கும் பொழுது தத்துவத்துறை சிந்தனாதிகாரத்துல ஒரு விஷயம் சொல்றாரு. கிருஷானத்தான் சதக்கேச்சிது அகிருஷான தத்திர பூர்வத்தே அப்படின்னு சாதிச்சிருக்க. கிருஷமா இருக்கிறது, ஒல்லியா இருக்கிறது ஒல்லி இல்லைன்னு சொல்லுவேன். ஒல்லி இல்லாதது ஒல்லியா இருக்கிறத ஒல்லி இல்லைன்னு சொல்லுவேன். ஒல்லி இல்லாதத ஒல்லியா இருக்குதுன்னு சொல்லுவேன். நான் எப்படி சொல்லுவேன், அப்படி சொல்லுவேன். ஏன்னா தர்க்க பாண்டித்யமானது எதவானாலும் சாதிக்க வல்லது. ஆனா பிரமாணா போனாதான் வெறும் தர்க்கம்லாம் சாதிக்க முடியாது, நிக்காது. வெறும் தர்க்கம்லாம் சாதிக்க முடியாது அப்படின்னு வரும் அது. இப்ப நீ வந்து பண்ணிய நெருப்ப உஷ்ணமா இருக்குன்றத கூட நீ உஷ்ணமே இல்லைன்னு சாதிச்சுடுவியே, அதுவே பொய் அப்படின்னு சொல்லுவேன். நீ பொய்ன்னு ஏன் அதை போய் சொல்லணும்? பொய்யாதான் இருக்கட்டுமே நம்ம கேட்போம். அதுக்கு நீ என்ன சொல்லணும்? நாங்க பதில் சொல்லணும், சரி உன் கையை கொண்டா, நான் நெருப்புல வைக்கிறேன். பொய்யா இருந்தா கை சொல்லக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. என் கையும் பொய், அந்த நெருப்பும் பொய், நெருப்புல இருக்கக்கூடிய உஷ்ணமும் பொய்.
அப்படின்ட்டு நான் கை வச்சேன்னாக்கா ஏன் சுடுறது கையில, ஏன் தீஞ்சு போறது? அது செய்யக்கூடாது இல்லையா? ஆனா அது தீஞ்சு போறது, அது காரணம் என்ன? அது உண்மையா இருக்கவே தான். ஆனா நீ அதை கூட பொய்ன்னு சொல்லுவேன். அது மாத்திரம் இல்ல, இப்போ இல்ல நாங்க வன்னி முதலானவர்களுக்கெல்லாம் வியாபகாரிக சத்தியத்துவம் வச்சுருப்போம். ரஜு சர்ப்பம் இல்ல, வியாபகாரிக சத்தியமா. ரஜு சர்ப்பம்ன்றது கயிறு, அதுல பாம்புன்னு தெரியுறது, கிட்ட போனாக்கா இல்ல, எல்லாம் ஆப்த வாக்கியத்தினால இது கயிறு தான், பாம்பு இல்லை அப்படின்னு ஞானம் வந்தது. இங்க அப்படி இல்லை, வன்னி இருக்கு, அதனுடைய ஔஷ்ணியமும் இருக்கு. அதனுடைய ஔஷ்ணியம் இருக்கிறதுனால அதெல்லாம் வியாபகாரிக சத்தியமா தான் நாங்க சொல்றோம் அப்படின்னு சொன்னாக்க இங்க கூட அபசித்தாந்தம் சொல்லணும். ஏன் அப்படின்னாக்கா அத மாதிரி சொல்றோம். அப்போ நீ அபசித்தாந்தம் எங்களை பார்த்து சொல்றியே, வன்னிக்கு உஷ்ணத்துவம் வந்து பொய் அப்படின்னு நீ எங்களை பார்த்து சொல்றியே, எதுக்கு எதுக்குன்னு அவ கேட்கிறா. அதாவது பிரபஞ்சம் வியாபகாரிகமா இருக்கு, வன்னி நெருப்பு, நெருப்புல ஔஷ்ணியம் அதுவும் வியாபகாரிகமா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க, வியாபகாரிகம்ன்றீங்க. இப்போ நாங்கதான் வியாபகாரிகம் ஒத்துட்டு இருக்குமே, அதனால வன்னியினுடைய சுடும் தன்மை அது வந்து பொய் அப்படின்னு எங்களை பார்த்து தூஷிக்கிறியே, ஏன் தூஷிக்கணும்? நாங்கதான் வியாபகாரிகம் இருக்குன்றமே அப்படின்னு சொன்னாக்க இங்க ஒரு விஷயம் பார்த்துக்கணும். நீங்க வந்து எப்பேற்பட்ட அத்வைதிகள்? நிர்விசேஷ அத்வைதிகள். சவிசேஷமே நீங்க ஒத்துக்கல, நிர்குணம், நிர்விசேஷம், விசேஷம்ன்றதே ஒண்ணு கிடையாது. அப்படிப்பட்ட அத்வைதத்தை தான் நீங்க ஒத்துருக்கீங்களோ. அதுல பௌத்தாள் மாதிரி தர்ம தர்மி பாவத்தை நீங்க ஒத்துக்கல. தர்மம் தர்மி, குணம் குணி, அந்த மாதிரி நீங்க ஒத்துக்கவே இல்லையோ. என்ன செய்யணும்? பௌத்தாள் தர்மத்தை ஒத்துண்டான், தர்மியை ஒத்துக்க மாட்டேன்னுட்டான். ஆனால் இவா என்ன பண்றாங்க? அத்வைதிகள் தர்மியை ஒத்துண்டுட்டு தர்மத்தை ஒத்துக்க மாட்டேன்றாங்க, ஒத்துக்க மாட்டேன்றா. அப்ப தர்மத்தை நீ ஒத்துக்கல, நீ தர்மத்தை ஒத்துக்கல, அவன் தர்மியை ஒத்துக்கலாம். தர்மின்றதே ஒண்ணு கிடையாதுன்னுட்டான், ஆத்மானே ஒண்ணு கிடையாதுன்னா பௌத்தன். எதுவுமே தர்மின்றதே எதுவுமே கிடையாது, வெறும் மாறுதல் ஒண்டிதான் இருக்கு. மாறுதல்ன்றது ஒரு தர்மம் தானே, அது ஒன்றுதான் இருக்குன்னு ஆகும். ஒவ்வொன்றும் பரிவர்த்திச்சுட்டே இருக்கும், மாறிண்டே இருக்கிறது. லோகத்துல எல்லாமே மாறிண்டே இருக்கிறது, அது ஒண்டிதான் உண்மையா இருக்கு. அதுவும் கடைசியில போயிடும் அப்படின்றது பௌத்தனுடைய அபிப்பிராயமா இருக்கு. மாறுதல்ங்கிறது ஒரு வஸ்துவனுடைய தர்மம் தான். அதனால வஸ்துன்றது கிடையாது, வஸ்துவோட தர்மம் தான் இருக்கு. அந்த தர்மம் க்ஷணிகம் அப்படின்னு அவன் சொன்னான். இவன் என்ன சொல்றான்னாக்க நாங்க நிர்விசேஷம் தான் ஒத்துருக்கோம். நிர்விசேஷமா ஒத்துன்னு, நிர்விசேஷம்னா தர்மம். நிர்விசேஷம் சொன்னாக்க ஒரு தர்மமும் இல்லாதது, ஒரு தர்மமும் இல்லாத ஒரு தர்மி ஒண்டி இருக்கு, தர்மி ஒண்டி இருக்கு. அதுதான் நாங்க ஒத்துன்னு இருக்கோம். நீ அப்படி ஒத்துன்னு இருக்க. பாஷகாரர் கண்டனம் பண்ற, சித்தி சித்தியதி வா நவா சித்தியதி சேது கஸ்ய கம் பிரதீதி வக்தவ்யம் அப்படின்னு கேட்டு இருக்க. அதாவது நீ வந்து ஒரு தர்மியை ஒத்துக்கிறேன்னு சொன்னேனாக்க யாரோட தர்மி அது, எதை தர்மமாக உடையதுன்னு நீ பதில் சொல்லணும் அதுக்கு. ஏன் அப்படின்னா அங்க வந்து இது இருக்கு, என்னது உதாரணம், புத்திரஹ அப்படின்னு சொன்னான். புத்திரஹ அப்படின்னாக்கா கஸ்ய புத்திரஹ, பிதா அப்படின்னா கஸ்ய பிதா. இதெல்லாம் சப்பிரயோகிக்கும், எதிர்த்துட்டு இருக்கணும். பிதான்னு அப்பான்னு சொன்னாக்க யாரோட அப்பா, பிள்ளைன்னு சொன்னா யாரோட பிள்ளை அப்படின்னு கேள்வி வருதா இல்லையா? அதுக்கு பதில் சொல்லி ஆகணும். ஆகையினால நீ வந்து தர்மிய மட்டும் ஒத்துக்கிறேன்ற, தர்மத்தை ஒத்துக்க மாட்டேன்னு. அதனால நாங்க என்ன சொல்றோம் தெரியும் இல்லையோ, தர்மத்தை தள்ளிட்டியோ இல்லையோ. அப்ப வன்னி இருக்கு, நெருப்பு, அதுல உஷ்ணம் தெரியறது. ஆனால் நீ தான் தர்மத்தையே ஒத்துக்கலையே. நெருப்பு ஒண்டி இருக்கட்டும், நெருப்புல ஔஷ்ணியம், சுடுதல்ங்கிறது இருக்க வேண்டாம், சுடுதல்ங்கிறது இருக்க வேண்டாம்னு நாங்க சொல்றோம். அதற்கு நீ பதில் சொல்லு. நெருப்பு இருக்கு, நெருப்புல சுடும் தன்மை,
அது நீ ஒத்துக்க வேண்டாம். இது நீ தர்மி தான் ஒத்துட்டு இருக்க, தர்மம் தான் வேணாம்னுட்டியே. பௌத்தம் தர்மியே ஒத்துக்க மாட்டேன்னுட்டான், தர்மம் தான் இருக்குன்றான். அதுக்குதான் ரெண்டு பேருக்கும் இது பதில். தர்மம் அப்படின்னாக்கா தர்மி இல்லாம இருக்காது, தர்மி அப்படின்னா தர்மம் இல்லாம இருக்காது. ஒண்ணுக்கு ஒண்ணும் சேர்ந்தே வரும். அது நீங்க அதை ஒத்துக்கலையே, தர்ம தர்மி பாவத்தையே நீங்க ஒத்துக்கல, குணகுணி பாவத்தை ஒத்துக்கல. அந்த மாதிரி அங்கீகரிக்காதனால நாங்க இந்த மாதிரி கேட்கிறோம். வன்னியில நெருப்புல ஔஷ்ணியமே வேண்டாமே, அதையும் கண்டிச்சிடும், நீங்க தர்க்கம் பண்றேன்றீங்க. அதனால சத்தியேதரத்துவம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னாக்க அது பிராதிபாசிகமோ வியாவகாரிகமோ எப்படி ஒத்துண்டாலும் அப்போ எது சத்தியம்? பிரம்மம் மாத்திரம் சத்தியம், அதை காட்டிலும் வேறுபட்டது எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லணும். அப்படி சொன்னையானாக்கா இங்கதான் முடியும் அது. அதனால ஔஷ்ணியத்துல நீ ஔஷ்ணியத்தை கூட நிஷேதம் பண்ணணும், ஆனா உன்னால பண்ண முடியாது. ஏன்னா அந்த ஔஷ்ணியன்றது எப்பொழுதும் ஜொலிக்கிறது. நெருப்பு கனல் இருந்ததுன்னாக்கா நீர்பூத்த நெருப்பு போல சொல்றமே, அந்த நீர்பூத்த நெருப்புன்னு கூட அங்க போய் பாருங்க, இன்னைக்கு காத்தாலேயோ நேற்று காத்தாலேயோ அடைய சாம்பராணி இது பண்ணி வச்சுட்டேன், அது அணங்கிட்டு நிச்சுன்னு வச்சுக்கிறாங்க. பட்சியில பார்த்தா அது புகை, அவ்வளவு தூரம் வாசனை, இது பண்றது தூபம் சமர்ப்பிக்கிறதுனால. அதுக்கப்புறம் தான் அது பார்த்தோம், ஏன்னா சாம்பல் நிக்கிறது. ஏன் அப்படின்னா நீர்பூத்த நெருப்புலயே அப்படி இருக்கே, நெருப்பு ஜொலிக்கிச்சு எப்படி சொல்லுவோம், அத போய் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதனால நீங்க சொல்றது தவறானது. சரி, நாங்க அப்படி சொல்லல. இந்த பிரபஞ்சத்துல சத்தியத்துவம் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. அந்த பிரபஞ்சத்துல சத்தியத்துவம் இருக்கு பாருங்க, அது கேவலம் வியாவகாரிக மட்டும்தான். விவகாரத்துலதான் இருக்கே தவிர்த்து வசுதாக இல்லவே இல்லை. அப்ப பரமாத்மா என்ன சொல்ற நீ? பரம்பிரம்ம ஒன்றிதான் சத்தியம். அதனால சத்தியத்துவ சின்ன பிரதியோகிதா பேதம் வேற எந்த சத்தியத்திலையும் வராது, எதுலையுமே இருக்காது. சத்தியத்துவம் அந்த சத்தியத்துவத்தோட கூழ்னது மட்டும் எதுனா பிரம்ம மட்டும்தான். இதெல்லாம் எப்படி இருக்கு? வியாவகாரிக சத்தியத்துவம் நீங்க போடணும். அதனால வெறும் சத்தியமா இருக்கிறது, எப்பொழுதும் சத்தியமா இருக்கிறது. அதனால வேற எதிரையுமே வராது, அது வேற எதிரையும் வராது. பரமாத்மாவோட ஒண்டிதான் அந்த சத்தியத்தை மட்டும் நிற்கும். இங்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா வியாவகாரிக சத்தியமா தான் இருக்கும். இந்த சத்தியத்துவமானது அதுல வராது. பிரபஞ்சத்துல கொடுக்கக்கூடிய வியாவகாரிக சத்தியத்துவம் ஒண்ணு இருக்கு பாருங்க, அதுல வரவே வராதே. அதுல வராததுனால நாங்க சொல்றது சித்திச்சுடுத்தோம், பிரம்மம் மட்டும்தான் சத்தியம், மீதி எல்லாமே இந்த மாதிரி வியாவகாரிகம் பிராதிபாதிக்கம் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்றோம். அதனால இந்த மாதிரி இருக்குது. தான் வேற, அந்த இது வேற, நிச்சயார்த்தம் வேறன்னு ஆயிடுச்சு, பிரம்ம வேற. அத மாதிரி இன்னொன்னுத்துல வராதே, வருமேன்னு நம்ம சொன்னோம், வராதே அப்படின்றப்பா இந்த மாதிரி கேட்டு. ஏன்னா பிரம்மம் ஒன்றிதான் சத்தியத்துவம் அப்படின்ற ஒரு தர்மத்தை உடையது, வேற எதுக்குமே அந்த தர்மம் வராது. சத்தியத்துவன்றது நிக்கவே நிக்காது. ஆத்மா அப்படின்னு சொல்றோம், பிரியத்துக்கோசரம் ஆத்மா அப்படின்னு சொல்றோம். நம்மளும் கூட ஆத்மா தான், பரமாத்மாவும் ஆத்மாதான். நிருபாதிகமான ஆத்மா ஆத்மத்துவம் அப்படின்ற பரமாத்மா கொண்டுதான் வரும். ஏன் அப்படின்னா பரமாத்மாவை குறிச்சு நாம சரீரமா இருக்கோம், நாமும் நமக்கு சரீரம் இருக்கே அதை குறிச்சுதான் நாம ஆத்மாவா இருக்க முடியும். ஆனால் பரமாத்மாவை குறிச்சு நாம சரீரமா இருக்க முடியும். அதனால என்ன ஆயிடுதுனாக்கா இந்த சரீரமா இருக்கிறதுன்றதும் ஒரு தர்மம் இருக்கு நமக்கு. அதனால நிருபாதிகமான ஆத்மத்துவம் நமக்கு வராது, சோபாதிகமா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா சரீரத்தும் சேர்ந்து இருக்குதே. ஆனால் பரமாத்மாவுக்கு மட்டும்தான் நிருபாதிகமான ஆத்மத்துவம். சேத்தனங்கள் அச்சேதனங்கள் அனைத்து வஸ்துக்கள் எல்லாத்துக்குமே பெருமாள் தான் ஆத்மா, நிருபாதிக ஆத்மத்துவம்.
அதனால் ஆத்மத்வாவ சின்னம் அப்படின்னாக்கா பரமாத்மாவுக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் வராது அது. அந்த மாதிரி சத்தியத்துவம் அப்படின்னா அதுவும் பரமாத்மாவுக்கு மட்டுமே இருக்கும், வேற யாருக்குமே இருக்காது. அதனாலையும் நாங்க இத மாதிரி சொல்லிடுறோம். அப்போ தன்னை காட்டிலும் வேறுபட்டது அப்படின்றது வரல. இப்போ நாங்க முதல்ல ஒண்ணு கேள்வி கேட்டுருந்தோம், சத்தியதரத்துவம்னாக்கா பிரம்மத்தை காட்டிலும் அல்லது நீ உலகத்துல இருக்கிறத காட்டிலும் வேறுபட்டது அப்படின்னு சொன்னாக்க, உலகத்துல இருக்கிறத காட்டிலும் வேறுபட்டதுன்றது எதுவுமே கிடையாது, எல்லாம் உலகத்துல இருக்கிறது தான். அப்போ தானும் இந்த நித்தியார்த்தம் எல்லாமே இதுல அடங்கிடும். அவ தானே தனக்கு இதுவா போயிடும், வேறுபட்டதுன்னு வந்துடும், தனக்கு தானே வந்துடும். அது தனக்குத்தானே வேறுபட்டது வந்துடும். தானும் இந்த பிரபஞ்சத்துல அடங்கிறது இல்லையோ, வேற எதுவும் இந்த பிரபஞ்சத்தை காட்டு வேற ஒன்றும் கிடையாது, அதுல அடங்கி போயிடுறது. அதனால வந்துருமே நம்ம கேள்வி கேட்டோம். அதற்கு பதில் இவா எப்படி கேட்கிறா, அதுதான் நாங்க இல்லைன்றோம். ஏன் அப்படின்னாக்கா இந்த சத்தியத்துவம் அப்படிங்கிறது பரமாத்மாவுக்கு மட்டுமே பாரமார்த்திகமா இருக்குது, மீதி எல்லாத்துக்கும் அந்த மாதிரி கிடையாது, எல்லாம் வியாபாரிகம் பிராதிபாசிகம் தான் இருக்கு. அதனால சத்தியத்துவம் அப்படின்றது பரமாத்மாவுக்கு மட்டும், சத்தியத்தை வண்டி இருக்கிறதுன்றது பிரம்மத்துக்கு, மீதி எல்லாத்துக்கும் அத மாதிரி இல்லை. அதனால இந்த மாதிரி வராது அப்படின்னாக்கா அதுக்கு சுவாமி என்ன கேட்கிற, நீ இப்போ அனுமானம் சொல்லிட்டு இருக்க, அனுமானம் சொன்னாக்கா நீ எதை சாதிக்கிறியோ அதுக்கு உதாரணம் சொல்லணும். உதாரணம் சொல்லச்ச வியாப்தி சொல்லணும். வியாப்தி எப்படி சொல்லணும், ஏற்கனவே சொல்லியிருப்போம். மலையில நெருப்பு இருக்குது, தூமத்தை பார்த்து நெருப்பை அனுமானம் பண்றான், ஊகிக்கிறான். அப்போ வடப்பள்ளிய உதாரணமா சொல்றான் மகான சொல்ல, வடப்பள்ளிய உதாரணமா சொல்லச்ச அப்ப என்ன சொல்லுவான் உதாரணம், வியாப்தி எத்திர எத்திர தூமக தத்திர தத்திர வன்னி அப்படின்னு சொல்லணும். இப்ப நீ சொல்லு, இப்ப இந்த மாதிரி சொல்லிட்டு இல்லையோ, சத்தியதரத்துவம் அப்படின்றது எதுல வரும் அப்படின்னாக்கா பிரம்மத்தை காட்டிலும் வேறுபட்டது, சத்தியத்துவத்தை ஒன்றி உடைய பிரம்மம், அதை காட்டிலும் வேறுபட்டது நித்யா அப்படின்னு நீ சொல்லணும். அதுக்கு உதாரணம் எதையாவது காமிக்கணும். அந்த மாதிரி ஒரு உதாரணத்தை காமி, அந்த மாதிரி உதாரணத்தை காமிச்சு அதுக்கு வியாப்தியை நீ காமிக்கணும். அந்த மாதிரி வியாப்தியை உன்னால காமிக்கவே முடியாது, ஏன்னா அது மாதிரி கிடையாதே, எதுவுமே கிடையாது. நீ நீ போட்ட இதெல்லாம் எப்படி இருக்குன்னாக்கா இது நிர்விசேஷமா இருக்கணும், சத்தியத்துவம் ஒண்டி இருக்கணும், பிரகாசம் ஒண்டி இருக்கணும், தர்மம் இருக்கக்கூடாது, அது ஒண்டி உண்மையா இருக்கணும், மீதி எல்லாம் வியாபாரிகமாகவோ பிராதிகாசிகமாகவோ இருக்கணும். அந்த மாதிரி இத்தனை கண்டிஷன்ஸ், இத்தனை நிபந்தனைகளுக்கு உட்பட்டு நீ ஒரு வஸ்துவை சொல்லணும். இப்ப எங்களுக்கு நீ உதாரணம் சொன்னது நாங்க நம்ப முடியும், உதாரணம் காமி. பிரமாணமானது அனுமான பிரமாணம்னு சொன்னாக்கா அதுக்கு வியாப்தி இருக்கணும், வியாப்தி வேணும்னா அதுக்கு உதாரணம் இருக்கணும். அந்த உதாரணம் சபக்ஷமா இருக்கணும். சபக்ஷமா இருக்கணும், சபக்ஷம்னாக்கா நிச்சய சாத்தியம். வடப்பள்ளியில தெரியுது நெருப்பு இருக்கு அதனால புகை இருக்கும், நெருப்பு இருந்ததுன்னா புகை இருக்கும், அல்லது புகை இருந்ததுன்னா நெருப்பு இருக்கும், எத்தனை எத்தனை சித்திர அன்னைக்கு இப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி நீ எங்கேயாவது சொல்லு. அத மாதிரி இந்த இடத்துல பரமாத்மா சத்தியம், அவனுக்கு ஒண்டிதான் சத்தியத்துவம் இருக்குது, அவன் ஒண்டிதான் நிர்விசேஷமா இருக்கான், நீது எல்லாமே நிர்விசேஷம் இது இல்ல வியாபாரம் தான் அப்படின்னு நீ காமிக்கணும். அந்த மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல எங்களுக்கு உதாரணம் காமி. அத மாதிரி நம்ம பார்க்கறதே இல்லையே. ஏற்கனவே ஒண்ணு சொல்லணும், அனுபவ சித்தமான விஷயத்துக்கு விரோதமா எதுவும் சொல்லக்கூடாதுன்னு நேற்று ஸ்லோகத்துல. அனுபவ சித்தமான விஷயத்தை தான் நம்ம லோகத்துல பார்த்துட்டு இருப்போம், அதை வச்சுட்டு தான் எல்லாம் நம்ம நடந்துட்டு இருப்போம். அது அந்த காலத்துல அப்படி நம்ம ஒரு கதை வரும், ஒருத்தர் சித்திரம் வரையணும், ஆச்சரியமா இருக்கும், எல்லாரும் ராஜாட்ட கொண்டு போ, அது நன்னா இருக்கும், அது இதுவா இருக்கும், உனக்கு பரிசு கிடைக்கும் அப்படி அப்படின்னுவா. அந்த சித்திரத்தை ஒவ்வொரு கிராமத்தை ஒவ்வொரு சிட்டிலாம் காப்பான், சிட்டிலாம் ரொம்ப கௌரவமா பார்ப்பா. ஆனால்
ஒரு கிராமத்துல கொண்டு வந்து காமிப்போம், எல்லாம் தலையாட்டின்னு போயிடுவோம். ஏன்பா நீங்க வந்து அவ்வளவு அவெல்லாம் கொண்டாடுறா, நீங்க இது பண்றீங்களேன்னாக்க இயற்கைக்கு விரோதமா இருக்குது. உங்க மாடு 2 மாடு சண்டை போடுறதும் வளைஞ்சிருக்கான். என்ன அப்படின்னா 2 மாடும் சண்டை போடச்ச வால் வந்து முறிச்சுன்னு மேல தூக்கி நிற்கும். இவன் என்ன பண்ணிட்டான், வால் தொங்குற மாதிரி வளைஞ்சிட்டான். அப்போ இது லோக அனுபவ விருத்தமா இருக்குது, அது சரியா வராது. அதனால நீ இது மாதிரி எழுதினாக்க யாரும் உன்னை ஸ்தோத்திரம் பண்ண மாட்டா, இயற்கை தெரியாதவாதான் அதை ஸ்தோத்திரம் பண்ணுவா கொண்டாடுவா அப்படின்ட்டு கிராம ஜனங்கள் சொல்லிட்டு போடும். அவன் போட்டோ கட்டிட்டு தான் இதுக்கே போயிடுவான், தன்னுடைய வீட்டுக்கே போயிடுவான். அவன் இது அப்படி மாடு வரும். இத மாதிரி லோகானுபவத்துக்கு விருத்தமாக எதையுமே சொல்லக்கூடாது. நீங்க லோகானுபவத்துக்கு விருத்தமா சொல்றீங்க, எதுவுமே லோகானுபவம் இல்லை. இந்த மாதிரி நிர்விசேஷமான ஒரு சத்தியமான வஸ்து இருக்கு, அதுக்கு மீதி எது இருக்குதோ அதெல்லாம் பொய்யா இருக்கு அப்படிங்கிறதுக்கு எங்கேயாவது ஒண்ணு சொல்லு. அது மாதிரி எங்கேயுமே இல்லை. அல்லது லோக திருஷ்டமான உண்மை, லோகத்துல நாம சத்தியமா நிறைய பார்த்துட்டு இருக்கோம், அவைகள்லாம் விவகார மாத்திரமா இருக்குது அப்படின்னு சொன்னேனாக்கா, அப்போ அந்த பிரம்மம் இருக்கு பாருங்க, அந்த பிரம்மம் கூட நம்ம பார்க்கலதான். நீ சொல்ற பிரம்மம் கூட லோக சித்த அனுபவம், லோகானுபவத்தை வச்சுன்னு பார்த்தோம்னாக்கா அந்த பிரம்மம் கூட வியாபகாரிக சத்தியம் தான் நீங்க சொல்லணும். வியாபகாரிக சத்தியம் சொன்னீங்கன்னாக்கா அப்ப எதுவுமே அதுவும் நிக்காது, அதுவும் போயிடும், பிரம்மமும் போயிடும். அது உனக்கு சம்மதமாக. ஏன்னாக்கா அந்த வியாபகாரிக சத்தியம் நீ சொல்றியே, அதை காட்டிலும் வேறு ஒரு நிர்விசேஷமான பிரம்மம் அப்படின்னு எங்கேயுமே சித்தம் இல்லையே, அசித்தமா தானே இருக்கு. அது மாதிரி யாரும் பார்க்கல. அதனால இன்னொன்னு, நீங்க எல்லா பிரமாணங்களும் எப்படி பண்றது தெரியுமா, சவிசேஷ விஷயமாத்தான் இருக்கு, சவிசேஷ விஷயமா தான் இருக்கு. சவிசேஷ விஷயத்வா சர்வ பிரமாணானாம் அப்படின்னு மகா சித்தாந்தத்துல ஸ்ரீபாஷ்யகார ஸ்ரீசூக்தி. நீங்க எந்த பிரமாணத்தை எடுத்துட்டாலும் அது சவிசேஷத்தை தான் காமிக்கவே தவிர்த்து நிர்விசேஷத்தை காமிக்காது. அதனால நிர்விசேஷமா ஒண்ணு இருக்கு அப்படின்றத உங்களால சாதிக்கவே முடியாது. சாதிக்க முடியாதத போய் நீங்க சாதிக்கிறேன்னு சொன்னாக்க அது தவறு. சரி, இப்படி நாங்க சொல்றோம், பரபிரம்மம் ஒண்ணு இருக்குது. இந்த பரபிரம்மன்றது 2 பேரும் ஒத்துருக்கோம். நம்ம எபிரமானாவுடைய தரிசனத்திலையும் சரி, சாங்கர தரிசனத்திலையும் சரி, பரபிரம்மன்றது 2 பேரும் ஒத்துருக்கோம். அதுக்கு பிரதியோகியா இருக்கக்கூடியது எதுவோ அதுதான் பேதம். அதுக்கு பிரதியோகிக்க பேதம் தான். அதுக்கு எதிர்த்தட்டா இருக்கிறது, அந்த பிரம்மத்துக்கு எதிர்த்தட்டா இருக்கிறது, அததான் இந்த அனுமானத்துல மித்யா அப்படின்னு நாங்க சொல்றோம். அப்படின்னு சொன்னாக்க இப்போ அந்த மாதிரி சொன்னீங்கன்னாக்கா நாங்க கூட ஒத்துக்கிறோம். ஆனா அது மித்யான்னு நீ சொல்ற பாரு, அதை நாங்க ஒத்துக்கல. அது இல்ல, மித்யான்றதுனால நீ என்ன சொல்ற அப்படின்னு நாங்க கேட்டோம். அதுக்கு நீ என்ன சொன்ன தெரியுமா, 2 பேரும் பரபிரம்மத்தை ஒத்துக்கிறோம், அந்த பரபிரம்மத்தை காட்டிலும் எதிர்த்தட்டுல இருக்கக்கூடியது அததான் நாங்க பேதமா அந்த பிரம்மத்தை காட்டிலும் வேறுபட்டது, அதுதான் மித்யான்னு சொல்றோம். மித்யாபதத்தினால் அதான் சொல்றோம். அப்படி மித்யா பொய்ன்னு சொல்றியோ என்னவோ, ஆனா பிரம்மத்தை காட்டிலும் வேறுபட்டது பொதுவா சொல்றியா? பொதுவா சொன்னியானாக்கா அது எங்களுக்கும் இஷ்டம்தான். பொதுவா சொன்னாக்கா எங்களுக்கு இஷ்டம்தான். அது பொய், அது அழிய குணம், ஷாயிருக்கு, விவர்த்தம் அல்லது சுத்தி ரஜதம் அல்லது ரஜு சர்ப்பம் அப்படிலாம் சொன்னீங்கன்னா நாங்க கண்டனம் பண்ணுவோம். ஆனால் இத மாதிரி சொன்னீங்கன்னாக்க எங்களுக்கும் அது இதுதான். அது ஏன் அப்படின்னா பிரம்மமும் சத்தியம், பிரபஞ்சமும் சத்தியம், இந்த 2மே சத்தியமா தான் இருந்து. சத்தியமா இருந்தா கூட அது எப்படி இருக்கு தெரியுமா, பிரம்மத்தை காட்டிலும் வேறுபட்டவர். பிரம்மத்தை காட்டிலும் வேறுபட்டது நீ சொன்ன, வேறுபட்டதுன்ற பட்சத்துல அதை நாங்க தான் ஒத்துக்கிறேன். பிரம்ம வேலை, இது வேலைதான்.
பிரம்மத்தை காட்டும் வேறுபட்டதுதான் இந்த பிரபஞ்சம். ரெண்டுமே சத்தியமா தான் இருக்குது. நீ வியாபகாரிக சத்தியம் பிராதிபாதிக சத்தியம் நீ சொல்லுவேன், நாங்க அப்படி சொல்லலை. சத்தியம் சுரூபதாக சத்தியம். அது எதுவுமே நம்ம சித்தாந்தம் சத்தியம் தான். அதிகரண ரெண்டாவது முதல் ஸ்லோகத்துல ரெண்டாவது வரி சத்தியகாலம்பி பாஷ்யம் அப்படின்னு சத்தியக ஆலம்பி பாஷ்யம். அவங்க உத்தமமான அற்புதமான வியாக்கியானம் பண்றாரு. உண்மை அப்படின்றதுதான் அவலம்பிச்சு இந்த பாஷ்யம் வந்திருக்கு. எம்பெருமானார் சத்தியத்தை அவலம்பித்தவர், அவருடைய பாஷ்யம். இந்த பாஷ்யமே லோகத்தெல்லாம் சத்தியமா சொல்றது, அந்த சத்தியத்துவத்தை அவலம்பிச்சு வந்திருக்குது. இந்த மாதிரி நிறைய அர்த்தம் பண்றாரு. அதனால எல்லாமே நம்ம சித்தாந்தத்துல சத்தியம் தானே. அதனால அந்த மாதிரி நீ சொல்றேன்னு சொன்னீங்கன்னாக்கா ஆகதோஷம் அதிகமா இருக்கும். எங்க பட்சத்துக்கு நீ வந்துட்டே. அதனால ரெண்டும் ஒண்ணுதான். எங்க சித்தாந்தம் உங்க சித்தாந்தம் ஒண்ணுன்னு ஆயிடும். ஆனா நீ அப்படி சொல்லலையே, நீ சொல்றது மாதிரியான சொல்றது. சரி, இப்படி வேண்டாம். மித்யா அப்படின்னு மித்யாத்வம்னா என்ன அர்த்தம்? சத்தியத்துவன்றது இல்லவே இல்லாதது எதுவோ அதுதான் மித்யாத்வம். சத்தியத்துவத்தினுடைய அத்தியந்த அபாவம். அத்தியந்த அபாவம். முயல் இருக்கு, முயலுக்கு கொம்பு இல்லை. இது பசுவுக்கு கொம்பு இருக்கு, ஆனால் முயலுக்கு கொம்பு இல்லை. பசுவுக்கு இருக்கிற கொம்பு இருக்கே, அந்த கொம்புனுடைய அத்தியந்த அபாவம் முயலுக்கு இருக்கு. இதுவே அத மாதிரிதான் நாம வித்தியாசம் சொல்றோம். பிரம்மத்துக்கு சத்தியத்துவமே இருக்கு, ஆனால் இந்த பிரபஞ்சத்துக்கு சத்தியத்துவத்தினுடைய அத்தியந்த அபாவம் தான் இருக்கு அப்படின்னு நாங்க சொல்றோம். அதனால சத்தியத்தை காட்டிலும் பேதம் வேறுபட்டது நாங்க சொல்லல. சத்தியத்துவம் இருக்கு, அதனுடைய அத்தியந்த அபாவம் தான் பிரபஞ்சத்துல இருக்கு, அதுதான் வித்தியாசம். ஏன்னா பிரபஞ்சத்துல சத்தியத்துவம் இல்லையே, அதனால நாங்க சத்தியத்துவத்தை நிஷேதிக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க முன்னாடி சொன்ன மாதிரி அப்போ நெருப்புட கூட அவசியம் சுடுற தன்மை இருக்கு, சுடும் தன்மை அது நிஷேதிச்சுதான் ஆகணும். நீங்க நிஷேதிச்சுதான் ஆகணும். ஏன் அப்படின்னா பிரபஞ்சத்துல சத்தியத்துவத்தை அனுபவ சித்தமா பார்த்துட்டு இருப்போம், லோக அனுபவ சித்தமா. அத நீ நிஷேதிக்கிற. அப்படியானாக்க நெருப்புல கூட உஷ்ணத்துவம் இருக்கே, அந்த உஷ்ணம் இருக்கு நெருப்புல, அது கூட பொய் அப்படின்னு நீ எதுக்கு தள்ளிடும். அதுவும் லோக அனுபவ சித்தம் அப்படின்னு நீ சொல்ல. ஏன்னா வன்னியினுடைய உஷ்ணமானது லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம், அது கூட இல்லைன்னு சொல்லிடு. அதனால வன்னியில உஷ்ணத்துவ நிஷேதம் எப்படி பைத்தியக்காரனுடைய வாதமா இருக்குமோ அந்த மாதிரி இந்த பிரபஞ்சத்துல இருக்கிறது கூட பிரபஞ்சத்துல சத்தியத்துவத்தை நிஷேதிக்கிறோம். சத்தியத்துவத்தினுடைய அத்தியந்த அபாவம் தான் வித்தியாசம் அது பிரபஞ்சத்துல அப்படின்னு சொன்னோம்னாக்க அத பைத்தியகாரதனமா இருக்கு உங்களுடைய வாதம். அது எப்படின்னாக்க நெருப்புல ஔஷ்ணியம் சித்தமா இருக்குது, நேரம் பார்த்துட்டு இருக்கோம். அதை நிஷேதிச்சா எவ்வளவு தவறோ அவ்வளவு தவறு இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய சத்தியத்துவத்தை நிஷேதித்து அதுல நித்தியாத்துவத்தை சாதிக்கிறதுன்றது. அதனால இது என்ன தோஷம் வரும்னா பாதம் அப்படின்றது ஒரு தோஷம் வரும். பாதம்னா அது என்ன அர்த்தம்? பாதம்ன்றது ஒரு தோஷம் சொல்ற அனுமானத்துக்கு கையாய்க்காது. அதாவது எப்படின்னாக்கா நமக்கு அதெல்லாம் பின்னாடி சொல்ல போற அடுத்த தரத்துல வரப்போறது. பக்ஷம், பக்ஷன்றது இங்க என்னது? பிரபஞ்சம். அந்த பிரபஞ்சத்துல நித்தியாத்வம் அப்படிங்கிற சாத்தியத்தை சாதிக்கணும். அந்த நித்தியாத்வம் பிரபஞ்சத்துல இல்லைன்னு நினைச்சுக்கோங்க. பக்ஷமான பிரபஞ்சத்துல நித்தியாத்வம்ன்றது இல்லை அப்படின்னு சொன்னாக்க பாதங்கிற தோஷம் வந்து. இப்போ சத்தியத்துவத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம் பிரபஞ்சத்துல. பிரபஞ்சத்துல சத்தியத்துவத்தை பார்க்கும் பொழுது அது இல்லை அப்படின்னு நீ சாத்தியாகு. அப்போ பாதங்கிற தோஷம். ஏன்னா சத்தியத்துவம் இல்லை, நித்தியாத்வம் தான் இருக்கு நீ சாதிக்க பாக்குற. அப்படி பார்த்தியானாக்க அப்ப சத்தியத்துவம் தான் இருக்கு, இருக்கிற சத்தியத்துவத்தை தள்ளிட்டு இல்லாத நித்தியாத்வத்தை நீ சாதிக்க பார்த்தியாகனாக்கா அது பாதம் அப்படின்றது தோஷம் வந்துடும். அதனால அதுவும் சரியா இல்லை.
அதனால லோகத்துல இருக்கக்கூடிய சத்தியத்துவம் வியாவகாரிகமா இருக்குது. பாரமார்த்திக சத்தியத்துவம் இல்லைங்க. பாரமார்த்திக சத்தியத்துவம் பிரம்மத்துலதான் இருக்கு. வியாவகாரிக சத்தியத்துவம் தான் இங்க இருக்குது ஜெகத்துல. அதனால பாரமார்த்திக சத்தியத்துவம் இல்லை அப்படின்னு நாங்க சாதிக்கிறோம். அப்படின்னாக்கா அதுக்கு ஒண்ணு சொல்லு. என்னன்னாக்கா வியாவகாரிக சத்தியத்துவம்ன்றது லோகத்துல எங்க இருக்கு அதை காமி. எங்க இருக்கு காமி. அதாவது ஒரு வஸ்துன்னு இருக்குண்டாக்கா நித்தியம் அனித்தியம்னு சொல்லலாம். நித்தியம் அனித்தியம் அப்படின்னு சொல்லலாம். சத்தியம் அசத்தியம் எப்படி சொல்ல முடியும்? ஒரு வஸ்துக்கு ஒண்ணு இல்லவே இல்லைன்னு, ஒரு வஸ்துவே இல்லைன்னாக்கா அது துச்சம்னு அர்த்தம். சூன்யம், துச்சம், ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். நீங்க அதை சொல்லுங்க, ஒத்துக்கணும். ஆனா இருக்கிற ஒரு வஸ்துவை அது அனித்தியம்னு சொல்லுங்க. கடக அனித்தியா குதக உற்பத்தி மத்வாத். அதுக்கு உற்பத்தி இருக்கு. உற்பத்தி இருக்கிறதுனால கடமானது அனித்தியம் அப்படின்னு சொல்லுங்க. அது ரெண்டு பேரும் ஒத்துக்கலாம். ஏன்னா நித்தியம் அனித்தியம் சொன்னாங்க நாங்க ஒத்துக்கிறோம். நித்தியம்ன்றது பிரம்மம், ஜீவன், சர்வபூத ஞானம், இத மாதிரி நம்ம சொல்லிட்டு போறோம். அனித்தியம்ன்றதெல்லாம் அச்சேதனங்கள் லோகத்துல பாக்குறமே, பிரகிருதி தவிர்த்து மீறி எல்லா அச்சேதனங்களும் அனித்தியம் அப்படின்னு சொல்லுவோம். அது அங்க சரி வரும். ஆனா இது எங்க சித்திக்கும்? நீ எங்கேயாவது சொல்லு. அது மாதிரி வியாவகாரிக சத்தியம்னு இங்கே இல்லை. எல்லாம் அனித்தியம் நித்தியம் அப்படிதான் இருக்கு. அதனால எங்கேயுமே இல்லையே. அதனால எங்கேயும் இல்லாததுனால நீ அந்த நிஷேதன்றதே எப்படி நீ சித்திக்கும்? வியாவகாரிக சத்தியம் ஒண்ணு ஒரு வியாவகாரிக உதாரணம் காமிக்கணும். அனுமானத்துல முக்கியம் ஹேத்து எப்படியோ அத மாதிரி உதாரணம் காமிக்கணும். சபக்ஷத்தை காமிச்சிட்டுதான் பட்சத்தை சாதிக்க முடியும். சபக்ஷம்ன்றது வடப்பள்ளி, அதுல நம்ம நேர்வை பார்த்துட்டு தெரிஞ்சுட்டு இருப்போம். இப்போ பக்ஷம்ன்றது சந்திக்தம், சந்தேகமா இருக்கு, அது பர்வதம். அதனால சபக்ஷத்தைன்றது உதாரணத்தை வச்சு காமிக்கிறது. அதை காமிப்போம். இந்த வித்தியாசம்ன்றத சொல்லச்சேன். வியாவகாரிக சத்தியம்ன்றது லோகத்துல எங்கேயாவது வியாவகாரிக சத்தியம் இருக்கா? நீ அதை சொல்ல முடியாது உன்னால. ஏன் அப்படின்னாக்க வியாவகாரிக சத்தியம்ன்றது லோகத்துல இருக்கா. லோகத்தை தானே இப்ப நீ பட்சமா வச்சிருக்க. லோகத்தான் பட்சமா வச்சிருக்க. நீ எந்த உதாரணம் சொன்னாலும் அதுவும் லோகத்துல சேர்ந்து போடும். லோகத்துல சேர்ந்து சொன்னாக்கா அப்போ அதுக்கு காட்டுல வேற ஒண்ணும் நீ காமிக்கணும். வேற ஒண்ணும் எதுவுமே கிடையாது. அதனால அது வராது, நிஷேதிக்கவே முடியாது. அத மாதிரி பிரம்மமானது பாரமார்த்திக சத்தியமா இருக்குது அப்படின்றது வேதமே சொல்றது. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்னு இருக்கு. அந்த மாதிரி ஸ்ருதியில இந்த பிரபஞ்சத்துக்கு இல்லையே அப்படின்னு கேட்டாக்கா அதுவும் தவறு. நீ இப்ப எதை பிரமாணமா காமிச்ச? ஸ்ருதி தானே காமிச்ச. அந்த ஸ்ருதி வியாவகாரிக சத்தியமா பாரமார்த்திக சத்தியமா? அது வியாவகாரிக சத்தியமா தான் பேசுறேன். ஏன் அப்படின்னாக்கா சூத்திரகாரர் என்ன பண்ணிட்ட, தேவதாதீரணத்துல அதையே வச்சு நித்தியத்துவம்னு சாதிச்சிருக்க. ஸ்ருதியானது வேதமானது நித்தியமா இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காரு. அத பின்னாடி அதெல்லாம் நித்தியத்துவ விசாரணம் ரொம்ப அழகா வரப்போகுது. 5வது தரத்துல அதிக தரத்துல வரப்போகுது. அப்போ அந்த விசாரணம்லாம் என்ன வரும். இப்ப அது வேண்டாம். இந்த இடத்துல எப்படின்னாக்கா ஸ்ருதியானது அதையே வச்சு நித்தியத்துவம்ன்ற சூத்திரத்தினால வேதத்துக்கு நித்தியத்துவம் சித்திக்கிறதுன்னு சூத்திரகாரனே சாதிக்கிறார். இது கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் மன்னாவதி சபையில உபன்யாசம் வந்தார். அப்போ அப்படியே கேட்டேன், இப்போ நீங்க வேதத்தையே இப்போ சொல்றீங்களே, அதையே வச்சு நித்தியத்துவம் இருக்கே, அதுக்கு என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டான். அவர் சாபேட்சிகம் அப்படின்னு. சாபேட்சிகம் அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா ஜீவன் நித்தியன் அப்படின்னு சொல்லிடுச்சு ஸ்ருதி சூத்திரம். ஸ்ருதியும் அவ மாதிரி சொல்றது. ஆனால் அந்த நித்தியத்துவம் எவ்வளவு நாள் தெரியுமோ இந்த பிரபஞ்சம் முடிகிற பரியந்தம் அர்த்தம் பண்ணிட்டு ஆகும். அல்லது மோட்சம் கிடைக்கிற பரியந்தம், பிரபஞ்சம் முடிகிற பரியந்தம். ஏன் அப்படின்னாக்கா பிரம்மசத்தியம் ஜெகன் நித்யா. அதனால ஆபேட்சிகம் அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி வேதம் கூட அப்படிதான் அப்படின்றது அவளுடைய அபிப்பிராயமா இருக்கு.
இப்ப அத மாதிரி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ ஸ்ருதி கூட வேதம் கூட வியாவகாரிக சத்தியம் தானே உங்களுக்கு இது. உங்களுக்கு இருக்கிறது வியாவகாரிக சத்தியமான ஸ்ருதி, அதிலே பொய் அப்படின்னு அர்த்தமாயிடுச்சு இப்போ. ஏன்னா பிரபஞ்சத்துலதான் அது அந்தர்கதம், பிரபஞ்சத்துல உள்ளடக்கினதுதான் இந்த வேதம்ன்றதும். அதனால அந்த வேதமானது பரமாத்மாவை சத்தியம்னு சொல்லிட்டு போயிடுச்சு. அது பாரமார்த்திகமா இருக்குன்னு சொல்றது கூட அந்த ஸ்ருதியே வியாவகாரிக்கம் தானே, வியாவகாரிக்கம் தானே அது. அதனால இப்போ இது பிரதியோகி அப்பிரசித்தமா கொடுத்து, ஏன்னா பிரம்மமே பாரமார்த்திகமா இன்னும் சந்தேகம் வந்துச்சு. ஏன்னா நீ பொய்யான வேதம் சொல்றதுன்னாக்கா அந்த பொய்யான வேதம் சொல்றதை எப்படி நீ பிரமாணமா ஒத்துக்க முடியும்? அதே பொய்யாச்சு. உண்மையான ஒரு வஸ்து சொல்லிச்சுன்னாக்கா அதை அங்கீகரிக்கலாம், பொய்யான வஸ்து சொல்லிச்சுன்னாக்கா அதை எப்படி அங்கீகரிக்க முடியும்? அதுவே பொய். ஸ்ருதியே உனக்கு வியாபாரிக்க சத்தியம் தான் நீ சொல்லிருக்க, அதுவும் ஒரு காலகட்டத்துல அழுகி போடுன்னு சொல்லிருக்க. அப்போ அந்த பொய்யான வேதம் சொன்ன பிரம்மம் பாரமார்த்திகம் அது சத்தியமா இருக்கு அப்படின்னு சொன்னதை வந்து எப்படி பிரமாணமா ஒத்துக்க முடியும்? நாம அதையும் ஒத்துக்கல. அந்த மாதிரி வேதம்லாம் சொல்லவே இல்லை. பிரம்மன் தான் பாரமார்த்திக சத்தியம், வேற எல்லாம் அசத்தியம் அப்படின்லாம் எதுவும் சொல்லலை. அது எல்லாத்துக்குமே நாம சரியா அர்த்தம் சொல்லியிருக்கோம் அதுக்கு. அதனால அந்த வாதம் பண்ணா கூட சரியா உங்களால சொல்ல முடியாது. அப்படி இல்லை, பாரமார்த்திக சத்தியத்துவம்னு ஒண்ணு இருக்குது, அது லோகானுபவ சித்தம் கிடையாது. ஏன் அப்படின்னா அது பிரம்மத்துல மட்டும்தான் இருக்கு, அதனால அது விலட்சணமா இருக்குது. அதனால பிரம்மத்துக்கு வியாவகாரிக சத்தியத்துவம் வராது. ஏன் அப்படின்னா இது பிரம்மமானது அதீந்திரியம் இல்லையோ, அதீந்திரியமான வேதத்துக்கு பிரம்மத்துக்கு எப்படி லோகானுபவம்னு வரும்? வராதே. அதனால பாரமார்த்திக சத்தியத்துவம் அப்படின்றது பிரம்மத்துக்கு இருக்கு, ஆனால் அது தெரிஞ்சுக்க முடியாது. அதனால லோகானுபவத்துக்கு தான் அது கிடையாது, அது பிரம்மத்துல மட்டும் இருக்காது. அதனால வியாவகாரிக சத்தியத்துவம் அதுக்கு வராது அப்படின்னு நாங்க சொல்றோம். அதுக்கு சுவாமி என்ன பதில் சொல்ற, அதுவும் தப்பு. இத வந்து லோகத்துல எப்படி பார்க்கணும் தெரியுமா? இந்திரியங்கள்னால லௌகிக பிரமாணங்கள்னால இந்த பிரபஞ்சம் இருக்குதோ இல்லையோ, இது எப்படி பார்க்கப்படுறதுன்னா அபாத்தியமா பார்க்கப்படுறது. இப்ப எப்படி பார்க்கப்படுறதுன்னா, கயறு பாம்பு, கிழிஞ்சல் வெள்ளி, அந்த இடத்துல முதல்ல இவன் வந்து கயத்தை பார்த்துட்டு பாம்புன்னு தெரிஞ்சிருந்தான், அல்லது கிழிஞ்சலை பார்த்துட்டு வெள்ளின்னு தெரிஞ்சிருந்தான். அந்த சமயத்துல இவனுக்கு வந்து சந்தேகம்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு, நாயம் சற்பகா நேதம் ரஜதம் அப்படின்ற ஞானம் வந்தது. அப்போ இந்திரிய தோஷம் இல்ல தூரம் வந்தது, ஏதோ ஒரு காரணம், அதனால அது மாறி தெரிஞ்சுது. அதன் பிறகு அது பாதிதமா போயிடுச்சு. அந்த மாதிரி இதோ நான் பார்த்துட்டு இருக்கேன், அயம் கடகா இதம் புஸ்தகம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து இந்திரியங்களால பாதிதமா இருக்குதா? லௌகிக பிரமாணங்கள்னால, பிரத்யக்ஷம் முதலான பிரமாணங்கள்னாலேயோ அல்லது இந்திரியங்கள்னாலேயோ எதனாலேயுமே பாதிக்க முடியாதுன்னு. பிரம்மத்தை காட்டிலும் விலட்சணமா தான் இருக்கு இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்தை பாதிதமா உன்னால பார்க்கவே முடியாது, பிரத்யக்ஷத்தினால பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னு நீ இப்ப என்ன சொன்ன, பரமாத்மா பாரமார்த்திக சத்தியமா இருக்கு, அது லோகானுபவத்தை காட்டிலும் வேறுபட்டது, லோகானுபவத்துக்கு வராதுன்னு சொன்னேன். அப்படின்னு இதெல்லாம் லோகானுபவமா இருக்கு. லோகானுபவமான இந்த பிரபஞ்சம் பாதிதமா இருக்குதா? ஏன்னா வியாபாரிக சத்தியமா இருக்குதா? அதை எங்கேயாவது நீ காமி. பாதிதமா இருந்தாதான் காமிக்க முடியும். நீ பாதிதமாவே இல்லையே, அது எல்லாம் அபாதிதமா இருக்குதே. அபாதிதமா இருக்கிறத போய் எப்படி உன்னால பார்க்க முடியும்? அதனால இந்திரியங்கள்னாலேயோ லௌகிக பிரமாணத்தினாலேயோ இந்த சத்தியதரத்துவம், சத்தியம்ன்றது பரமாத்மா பிரம்மம், அதுக்கு விலட்சணமா இதரத்துவம் விலட்சணத்துவம் அது வந்து பாதிதமாவே இல்லையே எங்கேயும். கிமபி அதை காட்டிலும் வேறுபட்டதாக
லோக விலட்சணமாக எங்கேயுமே சாத்தியமா இல்லை. அந்த மாதிரி நீ இருக்குதுன்னு சொன்னியானாக்கா நீ காமி அது. ஏன்னா அதுக்கு வியாப்தி சொல்லணும். ஏற்கனவே சொன்ன பாருங்க, எத்திர தூமகா தத்திர வன்னிகின்னு வியாப்தி சொல்லணும். அந்த மாதிரி இங்கேயும் நீங்க உதாரணத்தை காமிச்சு அந்த உதாரணத்துக்கு வியாப்தி சொல்லணும். அந்த மாதிரி உதாரணமும் இல்லை. உதாரணம் இல்லாததுனால வியாப்தியும் இல்லை. வியாப்தியும் இல்லாததுனால இந்த மாதிரி அனுமானமே சரியா வராது. அதனால ஜெகத் மித்யா அப்படின்னு ஒன்னால சொல்லவே முடியாது. எதுவுமே கிடையாது. ஆகவே நீ எவ்வளவு தூரம் சாப்பிட்டாலும் இந்த மித்யா அப்படின்ற ஒரு பதத்துக்கு உன்னால அர்த்தம் சொல்ல முடியாது. நம்ம சித்தாந்தத்துல நித்தியானதே ஒண்ணு கிடையாது. பாதிதம் அபாதிதம் தான் சொல்ல போறாரு. அடுத்த சரத்துல வரப்போறது பாதிதம் அபாதிதம் அதை வச்சுட்டுதான் நாம சொல்ல போறோம். அதெல்லாம் புத்தி சரத்துல ரொம்ப அழகா சொல்ல போறாரு. சர்வஞானமானம் பரமத விதையா நாப்தமானம் சபாதாத்து அப்படின்னு சாதிக்க போற. அதுல இந்த இது மாதிரிலாம் வரப்போறது. ஆகவே நீ எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டாலும் உனக்கு இந்த மாதிரி ஒரு இதுவே அனுமானத்தையோ அல்லது நித்தியாத்துவத்தை சொல்லி இந்த பிரபஞ்சமே முக்கியா இருக்குது. அது வியாவகாரிக சத்தியம் அல்லது பிராதிபாசிக சத்தியம் அப்படின்னு ரெண்டுத்த வச்சுட்டோம் ஒன்னாலும் சொல்ல முடியாது. சொல்ல முடியாததுனால இந்த நித்தியாத்துவத்துக்கு உபபாதனம் பண்ண முடியாது. நித்தியாத்துவத்தை உபபாதனம் பண்ணாததுனால நித்தியாத்துவத்தை சாதிக்கவே முடியாது. சாதிக்க முடியாத விஷயத்துல எதுக்கோசரம் கஷ்டப்பட நீ கஷ்டப்படவே வேண்டாம். அதனால இதை விட்டுடு. இந்த உங்களுடைய பட்சமானது சரியல்ல அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிற. இப்போ இந்த ஸ்லோகத்தை சேவிச்சு அதனுடைய தாத்பரியத்தை பார்க்கலாம். சாத்யே சத்யேதரத்வே கதித இஹ பவேத் ஸ்வஸ்யஹி ஸ்வான்யபாவஹ நான்யத் சத்யந்த் திருஷ்டம் ததவதிகபிதா சாதனே ச இஷ்டசித்திஹி சத்யத்வம் சேத் நிஷேத்யம் பிரசஜதி தஹனேபி உஷ்ணதாயாஹ நிஷேபஹ சாத்யம் து அக்ஷாத்யபாத்யம் யதி கிமபி பரம் தேன ந வியாப்தி சித்தி அப்படின்னு சாதிக்கிறார். இங்க அனுமானத்துல நீ அனுமானம் விமதம் ஜெகத்து மித்யா திருஷ்யத்வாத் அப்படின்னா நீ சொல்றிருக்க. அதுல இந்த அனுமானம் சாத்தியே, இந்த சாத்தியத்துல என்ன இருக்கு? நித்தியாத்வம் இருக்குது, பொய்மை அப்படின்னு. அதுல சத்தியேதரத்வே கதிதே, சத்தியேதரத்துவம் சத்தியத்தை காட்டிலும் வேறுபட்டது அப்படின்னு நீ சொன்னியானாக்கா, கதிதே நீ சொன்னியானாக்கா சத்தியத்தை காட்டிலும் வேறுபட்டதா எது இருக்குதோ அதுதான் இந்த பிரபஞ்சம், அது நித்யா அப்படின்னு சொல்லணும். நித்தியாத்வத்துக்கு விளக்கம் இதான், சத்தியேதரத்துவம் அப்படின்னு சொல்லணும். அப்படி சொன்னியானாக்கா ஸ்வஸ்ய ஸ்வான்யபாவஹ, ஸ்வஸ்ய ஸ்வான்யபாவ தனக்கு தன்னை காட்டிலும் வேறான தன்மை அப்படின்னு வந்துடும். தன்னை காட்டிலும் வேறானது, தனக்கே தன்னை காட்டிலும் வேறானது. ஏன் அப்படின்னா அது எல்லாம் சத்தியேதரத்துவன்றதுல பிரபஞ்சத்திலேயே நித்தியாசம் அடங்கிடுதா இல்லையா? நீ எது பட்சமோ உனக்கு ஜெகத் தான் பட்சம், அததான் நித்தியாத்மம் சாதிக்க போற. அந்த நித்தியன்றது எதை சொல்றேன்னா சத்தியேதரத்துவம் சொன்னேன். சத்தியேதரத்துவம் சொன்னீங்கன்னாக்கா சத்தியத்தை காட்டிலும் வேறுபட்டதுதான் நித்தியான்றதுக்கு அர்த்தம் அப்படின்னு சொல்ல போறேன். அப்படி சொன்னீங்கன்னாக்கா இந்த பிரபஞ்சத்துல அது அந்தர்கதம் ஆயிடும். ஏன்னா சத்தியம்ன்றது பிரம்மம், அதை காட்டிலும் வேறுபட்டது பிரபஞ்சம், அதுதான் நித்தியம்னு சொல்லணும். அப்ப பிரபஞ்சத்திலேயே உனக்கு வந்துட்டே
அப்ப தன்னை காட்டிலும் தனக்கே வேறுபாடு அப்படின்னு சொல்லணும். தன்னை காட்டிலும் தனக்கே வேறுபாடு அப்படின்னு சொன்னாக்க நித்தியாத்வம் சாதிக்கப்படல. மித்யாத்வம் போயிட்டு சத்தியத்துவம் சாதிச்சுதா ஆயிடும். சத்தியத்துவம் சாதிச்சுதா ஆயிடும். ஏன் அப்படின்னா தன்னை காட்டு வேறுபட்டதுதான் நீ நிஷேதிக்கிற. அப்ப மித்யாத்வத்தை காட்டிலும் வேறுபட்டது அதை நீ நிஷேதிக்கிறன்னு அர்த்தம் ஆயிடும். அப்போ மித்யாத்வம் போயிடுச்சுன்னாக்கா சத்தியத்துவம் இருக்கு அப்படின்னு ஆயிடும். அதனால உன் அனுமானமே அபத்தமா போயிடும். அதனால சத்திய சுவான்ய பாவா பவேத்தி அது வந்துடும். சரி, அந்நது சத்தியம் தூ வேற ஒரு சத்தியமான ஒரு வஸ்து இருக்குது அப்படின்னு சொன்னேனாக்க என்ன திருஷ்டம் அந்த மாதிரி எதுவும் பார்க்கப்படுறது இல்லையே இந்த லோகத்துல. பிரபஞ்சத்துல அந்த மாதிரி யாருமே பார்க்கறது இல்லை. என்ன திருஷ்டம் அதுதான் சொன்னோம். ஏன்னா பிரம்மம் சத்தியம், பிரபஞ்சம் சத்தியம். அதை காட்டிலும் வேற ஏதாவது சத்தியமா இருக்கா? அல்லது நீ வியாபாரிக சத்தியம் சொன்னீங்கன்னாக்கா அந்த மாதிரி சத்தியம் எங்கேயாவது பாக்குறோமா? அது மாதிரி இல்லையே, அதுவும் இல்லை. அதனால பிரத்யட்சமா எதுவும் பார்க்கறதே இல்லை. நீ சொல்லு ஜீவாத்மா சத்தியமா பரமாத்மா சத்தியமா அதை நேர பாக்குறோமா? பார்க்கலையே. அதனால பார்க்கப்படலை. பார்க்கப்படாததுனால உன்னால அதையும் சாதிக்க முடியாது. அதை காட்டிலும் வேறுபட்டதையும் சாதிக்க முடியாது. சரி, ததவதிக வேதா சாதனேச்ச அப்படி ஒத்துக்கல. பிரம்மத்தை காட்டிலும் வேறுபட்டது அதுதான் மித்யான்னு நாங்க சொல்றோம். அத மித்யான்னு அதுதான் மித்யாத்வமே. மித்யாத்வம்னா பிரம்மத்தை காட்டிலும் வேறுபட்டது அப்படின்னாக்கா பிரம்மத்தை காட்டிலும் வேறுபட்டது நாம எல்லாரும் தான். அத பொதுவா நீ சொல்றேன்னாக்கா நாங்களும் ஒத்துக்கிறோம். அதுவும் அசத்தியம், அது உண்மையே இல்லை அப்படின்னு சொன்னாதான் நாங்க சண்டை போடுவோம். ஆனால் பிரம்மத்தை காட்டிலும் வேறுபட்டதுன்ற பட்சத்துல அது இஷ்ட சித்தி தான், எங்களுக்கும் இஷ்டம் தான். அது அவதிக்க அது அவதின்னு இல்லை. அதை முடியும். அதை விட மேலானதுன்னாக்க பிரம்மத்தை காட்டிலும் வேறுபட்டது. அதை காட்டிலும் வேறுபட்டதுதான் நித்தியாண்ட சப்தத்துக்கு பொருள். அப்படின்னா வேறுபட்ட பொருள் இந்த பிரபஞ்சம், சேதனா சேதனாத்மகமான பிரபஞ்சம். அது சொன்னியானாக்க நாங்களும் அதை ஒத்துக்கிறோம். எங்களுக்கு அது சரியாத்தான் இருக்கு, நாங்க ஒத்துக்கிறோம். ஆனால் சுரூபதா அசத்தியம் சொன்னியானாக்க நாங்க அதை வாதம் பண்ணு இது பண்ணிடுவோம். அது நிக்காது, கிடையாது. அப்புறம் சத்தியத்துவம் நிஷேத்தியம் சேத், அதாவது சத்தியத்துவம்னு ஒண்ணு இருக்கு. அந்த சத்தியத்துவம் பிரபஞ்சத்துல நிஷேதிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க அதான் பிரபஞ்சத்துல பார்த்துட்டு இருக்கோம் சத்தியத்துவம். அந்த சத்தியத்துவமானது சர்வாத்மா நிஷேதிக்கப்படுகிறது அப்படின்னு நீ சொல்றியா? அப்படியானாக்க தகனே அப்படி உஷ்ணதாயாக நிஷேதா பிரசஜதி. நெருப்பு இருக்கே, அந்த நெருப்புல ஔஷ்ணியம் இருக்கு. அந்த சுடும் தன்மைங்கிறது நெருப்புல இருக்கோ இல்லையோ அதை கூட நீ தள்ளணும். ஏன்னா இருக்கிறத இல்லைன்னு நீ சொல்றேன்ற அப்போ நெருப்புல கூட இருக்கு, தர்மம் இருக்கு. அந்த தர்மத்தையும் தள்ளிவிடும். ஏற்கனவே சொன்னோம், பௌத்த தர்மத்தை ஒத்துண்டான், தர்மியை ஒத்துக்கல. நீங்க நிர்விசேஷ அத்வைதிகள் தர்மியை ஒத்துட்டு தர்மத்தை ஒத்துக்க மாட்டேன்றீங்களோ. தர்மத்தை ஒத்துக்கலைன்னாக்க அப்படின்னு நெருப்புல கூட சுடும் தன்மைங்கிற தர்மம் இல்லை. இருக்கிற தர்மத்தை நிஷேதிச்சிடுங்கோ, இல்லைன்னு நிஷேதிங்கோ. அத மாதிரிதான் இது இருக்கு, பைத்தியகாரத்தனமா இருக்கும் பொழுது. இல்ல பிரம்ம ஒண்டிதான் உண்மையா இருக்கு, அது அனுபவ சித்தம், அனுபவ சித்தம் இல்லை, பிரபஞ்சம்லாம் அனுபவ சித்தமா இருக்குது, அதெல்லாம் பொய் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க அதுக்கு பதில் அக்ஷாதி அபாத்தியம். நீ பிரத்யக்ஷமோ அல்லது மீதி பிரமாணங்களோ அல்லது இந்திரியங்களோ இவைகள்னால பாத்தியமா ஏதாவது இருக்குதா இந்த பிரபஞ்சத்துல? பாத்தியமா இல்லை. நான் அந்த கடத்தை பார்த்துட்டே இருந்தேன், திடீர்னு இப்ப கடத்தை காணும். ஏன் அப்படின்னு அந்த கடத்தை ஒருத்தர் போயிட்டா. அப்படியானதான் நான் பார்க்க மாட்டேன். உண்மையிலேயே கடம் அது மாயமா மறைஞ்ச பண்ணாது. அதனால இந்திரியங்களுக்கோ பிரத்யக்ஷாதி பிரமாணங்களுக்கோ பாதிதமா இது இருக்கு அப்படின்றத எங்கேயும் உங்களால காமிக்க முடியாது. அத மாதிரி காமிக்கவே முடியாது. அதனால அக்ஷாத்திய பாத்தியம் பரம் கிமபி கிமபி எதுவுமே இங்க
சாத்தியம் எதி, ஏதாவது சாத்தியமா இருக்குன்னு நீ சொல்றியா? அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அபாத்தியமானது ஒண்ணு சாத்தியமே இங்க இல்லை. அதை மித்தியான்னு உன்னால சாதிக்க முடியாது. எல்லாம் நிஜமா இருக்கு. இருக்கிற விஷயத்த போய் இல்லைன்னு உன்னால சாதிக்க முடியாது. அப்படி நீ சாதிக்கணும்னு பார்த்தியானாக்க வியாப்தி சித்திகி வியாப்தியே சித்திக்காது. வியாப்தி லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம். அது ஏற்கனவே சொன்னோம். அனுமானம் அப்படின்னு சொன்னாக்க அந்த அனுமானத்துக்கு பட்சம் வேணும், இது வேணும், சாத்தியம் வேணும், கேது வேணும், திருஷ்டாந்தம் வேணும், உதாரணம். அந்த உதாரணத்துல வியாப்தி இருக்கணும். வியாப்தி ஒண்ணுத்துல கண்டுபிடிச்சாதான் அதை வச்சுட்டு அனுமானத்தை நீ சாதிக்க முடியும். இப்போ லோகத்துல பார்க்காத விஷயம் பொய் அப்படிங்கிறது. ஏன்னா அதாவது பாதிதமா இருக்கிறது. அதை நம்ம பார்க்கறது இல்லை. லோகம் அப்படியேதான் பார்த்துட்டு இருக்கோம். ஏதோ வேறு வேறு நிலைகளை அடைஞ்சுதான் பார்க்கறமே தவிர்த்து எதுவுமே இங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால பொய்ன்றதையும் உன்னால சாதிக்கவே முடியாது. அதுக்கு ஏன்னா அது உதாரணம் காமிக்கணும். அந்த உதாரணம் காமிக்கிறதுனா அதுக்கு வியாப்தியை காமிக்கணும். எத்திர எத்திர தூவா தத்திர தத்திர வண்ணி அப்படின்னு சொல்லணும். அப்ப நீ என்ன சொல்லணும்? எத்திர எத்திர திருஷ்யத்துவம் தத்திர துத்திர மித்யாத்வம் அப்படின்னு சொல்லணும். எங்க எங்க அறியப்படுகிறதோ அங்கங்க பொய்தான், பொய்மைதான் அப்படின்னு நீ சொல்லணும். அதுக்கு ஏதாவது உதாரணம் காமி. எங்கேயும் உதாரணம் கிடையாது. அந்த உதாரணம் திருப்பி திருப்பி கயிறு பாம்பு, கயிறு பாம்பு அப்படின்னு சொல்லணும். அந்த கயிறு பாம்புன்றது கயிறு பாம்புன்றதுல கூட அந்த கயிறுலதான் பாம்புன்னு ஞானம் வந்தது. உண்மையான கயிறோ உண்மையான பாம்போ பாதிதம் இல்லை. உண்மையா ஒரு பாம்பு அது பாட்டுக்கு இருக்கு. கயரண பாம்புன்னு ஒரு ஞானம் வந்துதான் அது பாதிதமா இருக்கு. அதனால அதுவும் ஒன்னாலும் சொல்ல முடியாது. ஆகவே உதாரணம் சொல்ல முடியாது. உதாரணம் சொல்ல முடியாததுனால வியாப்தி சொல்ல முடியாது. வியாப்தி சொல்ல முடியாததுனால அனுமானமே சித்திக்காது. அனுமானம் சித்திக்காததுனால மித்யாத்வமும் சித்திக்காது. மித்யாத்வமே சித்திக்காதுன்றதுனால இந்த பிரபஞ்சமே மித்தியை, பிரபஞ்சமே மித்தியன்னு நீங்க சாதிக்க பாக்குறீங்களே, அதுவும் சரி என்ன அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். இந்த ஸ்லோகம் தெரிவிக்கலாம். சாத்தியே சத்யே சரஸ்வே கதித இஹ பவேத் ஸ்வஸ்ய ஹி ஸ்வான்யபாவஹ நான்யஸ் சத்யம் திருஷ்டம் ததவதிகவிதா சாதனே ச இஷ்ட சித்திஹி சத்யத்வம் சேன்னிஷேத்யம் பிரசஜதி தஹனேபி உஷ்ணதாயா நிஷேதः சாத்யம் ஸ்வக்ஷாத்யபாத்யம் யதி கிமபி பரம் தேன ந வியாப்தி சித்திः. கவிதார்க்கிகசிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. அஸ்மத்குருபரம்பராயே நமः.